நம்ம ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா என்னால எடுக்க முடியல. அதனால இடையில இருந்து நான் என்னென்ன போட்டிருக்கேங்கிறத சொல்லிர்றேன். நீங்க அதோட ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 300 பல்லாரி, ஒரு 200 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ சட்டி அடுப்புல வச்சு 50 நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது ஊத்திக்கங்க. ஸ்பைசஸ் போட்டுக்கங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு பட்டை போட்டுக்கங்க. இப்போ வெட்டி வச்சிருந்த பல்லாரியும் போட்டு, ஒரு 5, 6 பச்சை மிளகாய் போட்டு, நான் மிளகா ஒரு 7, 8 போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தியா சாப்பிடுறதுனால நீங்க குறையா போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இஞ்சி பூண்ட போட்டு, நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு, நல்லா வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்த பிறகு 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி போடுவோம் அரிசிக்கு. நான் பாதி அளவு போட்டிருக்கேன். போட்ட பிறகு பக்கத்தில மட்டன வந்து மஞ்சள், வத்தல், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, கறிக்கு உப்பு சேரணும்ல, அதனால உப்பு போட்டு வதக்கிட்டு, 1 கிலோவுக்கு 100 தயிர் ஊத்துவேன். இதுக்கு 50 தயிர் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு நல்லா வதக்கிட்டு, வத்தத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு குறையா வேணா 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த மாரி நேரத்தில தக்காளி பழத்த போடுங்க. 200 தக்காளி வச்சிருந்தாலும் அத போடுங்க. ஏன்னா, நீங்க முதலே தக்காளி போட்டீங்கன்னா, தக்காளி நல்லா வெந்த உடனே தக்காளி சாதம் பதத்துக்கு வரும். அந்த அந்த பிரியாணி வந்து. அதனால இப்ப தக்காளி போட்டீங்கன்னா பிரியாணி நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு, கரம் மசாலா பவுடர் போடுவோம்ல, அதுக்கு பதிலா 5 ஏலக்காய், 5 கிராம்பு, பட்டை போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு, அத போட்டு வதக்கிட்டு, ஒரு எலுமிச்சம்பழத்த நல்லா புழிஞ்சு ஊத்துங்க. ஊத்தி நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1/2 கிலோ அரிசிங்கிறது ஒரு 1/4 பிடியும், 1/4 பிடில பாதி அரிசியும். அதுக்கு வந்து 1 1/2 உலக்கு. 1 1/2 உலக்குன்னா 2 அளவு தண்ணி ஊத்தணும். 3 உலக்கு ஊத்தணும். அதுக்கு நான் 2 1/2 உலக்கு தண்ணி தான் ஊத்திருக்கேன். ஏன்னா உதிரியா வரணுங்கிறதுக்காக. குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு குறையா ஊத்திருக்கேன் தண்ணி. 3க்கு பதிலா 2 1/2 ஊத்திருக்கேன். அத போட்டு நல்லா கிண்டி விட்டு அரிசிய போட்டு, அந்த பால் வந்து பொங்கி லைட்டா நுர ஓட்டி வரும்போது அரிசிய போட்டுறணும். ஏன்னா, பொங்கிட்டுன்னா அந்த பால் தெரஞ்சிரும். நல்லா இருக்காது பிரியாணி. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டு மூடி போட்டு, அந்த அரிசியும் தண்ணியும் கொத கொதன்னு இருக்கும்போது, தண்ணி இருக்கக்கூடாது. அரிசியும் தண்ணியுமா இருக்கணும். இப்படி இருக்கும்போது தோசை கல்ல அடுப்புல வச்சு, மேல சட்டிய தூக்கி வச்சு தம் போட்டுருங்க. மேல வந்து வெயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய சட்டில தண்ணிய தூக்கி வச்சு விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்க வந்து திறக்கக்கூடாது. 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க. நல்ல உதிரியான மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்க. மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.